ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஸ்பயர் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது. அதாவது ஸ்கிரைப் கைட்லைன்ஸ் நம்ம எவ்வளோ பேச முடியும் பேசியாச்சு, அடித்து துவச்சாச்சு. ஆனால் இன்னமும் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகும் கூட சில விஷயங்கள் இன்னும் மாறலை அப்படிங்கிற மாதிரி தான். நான் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 06 சென் 06 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் விஐ அவங்களுக்கான பதவிகள், அவங்களுக்கான எல்லாமே நம்மளுக்கான விஷயங்களை ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பெற முடியும் அப்படிங்கிற கண்டிஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நீங்கள் பிடபிள்யூடி அப்படின்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அது மட்டும் தான் பண்ண முடியும். க்யூமுலேட்டிவ் இதில் பண்ண முடியாது. அதாவது ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 15 வருஷம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ ஜென்ரலுக்கு 33 அப்படின்னா அவங்க பிடபிள்யூடிஸ்க்கு 43 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை எழுதிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் அப்டேட். இந்த ஸ்கிரைப் கைட்லைன்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் விண்டோ டிசம்பர் 2 வரைக்கும் இருக்கும். 23 நவம்பர்லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் அதை எடிட் பண்ணணும், ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அந்த 2 பிறகு 3 7 அந்த 5 நாள் இருக்கு இல்லையா, அது அந்த விண்டோ ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்கிரைபாக இருந்தாலும் அவங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஸ்டெப் பிலோ குவாலிஃபிகேஷன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பழைய கைட்லைன்ஸ் தொடருது. ஆனால் டைம் டு டைம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறது தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும், அதாவது 31/12/2025 பிறகு என்ன கைட்லைன்ஸ் வரப்போதோ அதுதான் ப்ரிவேல், அதுதான் செல்லுபடியாகும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் 3 to 7 நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸ்கிரைப் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரைப்போட ரெஜிஸ்டர் ஓடிஆர் ஐடி அந்த நம்பரை வாங்கிட்டு நம்மளும் அதை ரெஜிஸ்டர் கன்ஃபார்ம் ஸ்கிரைப் கொடுத்து நம்மளும் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி 2 பணிகளும் அந்த 5 நாட்களுக்குள்ளே செய்தால்தான் உங்களோட ஸ்கிரைப் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வேளை நீங்கள் சேஞ்ச் ஸ்கிரைப் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த 5 நாளுக்குள்ளே அப்படின்னா 5 நாளுக்குள்ளேயா இல்லை அதுக்கப்புறமா இல்லை அங்கே போயா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவில்லை. அப்படியே நீங்கள் சேஞ்ச் ஸ்கிரைப் பண்ணணுன்னாலும் அவங்க ஓடிஆர் பண்ணியிருக்கணும், ஸ்கிரைப் ஓடிஆர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா, இந்த எல்லாமே பிரச்சனை இருந்தாலும் ஸ்கிரைப் யூஸ் பண்ணணும், எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம மாதிரி கமிஷன் ஸ்கிரைப் எதிர்பார்த்து போனோம் அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க தான் முடிவெடுக்க முடியும், டெஸ்ட் கண்டக்டிங் ஏஜென்சி தான் முடிவெடுக்க முடியுங்கிற விஷயத்த தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா, இந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் எழுதுகிறீங்களோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு கம்மியான ஸ்கிரைப் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ டிகிரி குவாலிஃபிகேஷன் என்டிபிசி கிராஜுவேட் எழுத போகிறோம் அப்படின்னா டிகிரி படிச்சிருந்தா யாருமே இது பண்ண மாட்டாங்க. விஜிலேட்டர்ஸும் பொதுவாக டிகிரியாவது முடித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ மினிமம் 10th ஆர் அபவ் முடிச்சிருக்கணும். ஆனால் டிகிரி படித்தவங்க என்டிபிசி எழுதக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அதான் கமிஷன் ஸ்கிரைப் போடுறவங்களும் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு எழுத வச்சிட முடியாது. இந்த விஷயத்த கம்ப்ளை பண்ணணும், அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரைப் கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு இந்த ஐபிபிஎஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தெளிவாக கொடுக்கல. என்ன கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸாம் வரைக்கும்
நீ எத்தனை தடவை வேணாலும் ஸ்க்ரைபை மாற்றிக்கலாம். ஆனால் ஸ்க்ரைப் ரெகுலேஷன் ஃபார்மோட தான் வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஐபிபிஎஸ்சில். ஆனால் வந்து இவங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கல. இந்த 5 டே தான் ஸ்க்ரைபிங் விண்டோ. இந்த 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அந்த ஸ்க்ரைப் ஓடிஆர் பண்ணாத ஒருத்தர் எந்த எக்ஸாம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது நம்ம சைடு இருந்து அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. போன பேங்க் எக்ஸாம்ஸ் மற்றதில் கூட சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருந்தது. இப்போ டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளும் பண்ணணும், அவங்களும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் இந்த என்டிபிசி கிராஜுவேட் பற்றி எக்ஸாம் சிலபஸ், எக்ஸாம் ஓட பேட்டர்ன் அந்த மாதிரி என்ன தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Pause video recording. Stop taking video.